ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம் செய்ய போகிற ரெசிபி பேர் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு. இது வந்து மிகவும் சுவையாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒரு ரோஸ்ட்டுன்னு சொல்லலாம். இனிமேல் அது எப்படி செய்யறது, என்னென்ன தேவைன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ செய்யறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறத பார்க்கலாம். 1/4 கிலோ சேப்பங்கிழங்கு, 1/4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, சமையல் எண்ணெய் 200 மில்லி, தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த ரெசிபியை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சேப்பங்கிழங்க நல்லா மண்ணெல்லாம் போக கழுவிட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு அது ஒரு குக்கரில் போடணும். குக்கரில் போட்டு அது மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். மிதக்கிற அளவு தண்ணி ஊற்றி கேஸில் வைக்கணும். கேஸில் வச்சு பற்ற வச்சுட்டு வெயிட்டை போட்டுடலாம். வெயிட்டை போட்டு ஒரு 2 விசில் வந்தால் போதும். 2 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இப்போ 2 விசில் வந்துருச்சு. குக்கரை திறந்து கிழங்கெல்லாம் எடுத்து பிளேட்டில் வச்சுக்கிறோம். அப்புறம் உரிக்கணும். வேக வச்ச கிழங்கெல்லாம் இப்போ எடுத்து உரிச்சு வச்சாச்சு. கிழங்கோட அளவு வந்து கொஞ்சம் பெருசா இருந்ததுனால நான் 4 விசில் விட்டுருக்கேன். நீங்களும் வந்து எப்படி அளவு பெருசா இருந்தா இருக்குமோ சின்னதா இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க விசிலோட அளவை பார்த்துக்கங்க. இந்த வேக வச்ச கிழங்கெல்லாம் இந்த பிளேட்ல இருக்கு. அதுல வந்து இந்த சைஸ்ல வந்து நீங்க எடுத்து கட் பண்ணிக்கணும். அப்புறம் அடுப்புல ஒரு பெரிய பேனை வச்சு அதுல ஆயில் ஊத்திருக்கேன், சமையல் ஆயில் ஊத்திருக்கேன். அதை வந்து ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணி கிழங்கெல்லாம் ரோஸ்ட் பண்றதுக்காக ஹீட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த வெந்த கிழங்குகளை போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி கிழங்குல போட்டு 2 புறமும் நல்லா ப்ரௌனிஷா ஆகிற வரைக்கும் நல்லா பெரட்டி எடுக்கணும். ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாது. வச்சிருந்தா கருப்பாகி ரொம்ப சாப்பிட ஹார்டாயிடும். இந்த ரோஸ்ட் பண்ணி வச்ச கிழங்குகளோட இது மஞ்சத்தூள், எடுத்து வச்ச குழம்பு மிளகாய் பொடி, அப்புறம் சால்ட்டு, இதெல்லாம் தேவையான அளவு சால்ட்டு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸ்பூனாலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் வந்து எங்கள் வீட்டு மிளகாப்பொடி, இது கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால நான் இந்த அளவில் போடுறேன். நீங்கள்லாம் எப்படி உங்களுக்கு காரம் வேணுமோ அந்த அளவில் நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம், உங்களுடைய விருப்பப்படி. திரும்பவும் வாணல்ல
ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்ச உடனே காஞ்சிருச்சு. அதில் வந்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச கிழங்கெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி எடுக்கணும். நல்லா பெரட்டணும். அந்த மிளகாத்தூள் பச்சை வாசமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா பெரட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நல்லா ஆனோடனே இறக்கிடணும். இன்னும் பெரட்டி நாலு நிமிஷம் இப்படி பெரட்டி எடுத்தாக்க நல்லா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போது சுவையான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி. நீங்களும் போய் செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபியை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.